அவங்க அம்மா ஜெயலலிதா அம்மாவை தோக்கடிச்சதுலேருந்து இவங்களாம் சேர்ந்து அண்ணாமலையை படத்துக்கு பிரச்சனை பண்ணது வரையும் தெரியும். பாட்ஷா பட வெற்றி விழாவில் ஆரம் வீரப்பனை பற்றி ரஜினிகாந்த் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் அமைச்சர் பதவியே போச்சு. ஜே அப்படின்னு திரைப்பட நகருக்கு பேர் வச்சதுக்கு ஜெயலலிதா பேரை வச்சிருக்கக்கூடாது, ஒன்று புரட்சி தலைவர் பேரை வைக்கணும், இல்லாட்டி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேரை வைக்கணும்னு சிவாஜி கணேசன் பாராட்டு விழாவில் சொன்னார். இதெல்லாம் ஜெயலலிதாவை மேடையில் வைத்து கொண்டே ஜெயலலிதா ஆட்சி நடைபெறும் போதே ஜெயலலிதாவை விமர்சித்து ரஜினிகாந்த் படத்திலையும் லைட்டாக டயலாக் வச்சார், பொது மேடையிலையும் பேசினார். ஜெயலலிதா இருக்கிற மேடையிலே பேசினவர் ரஜினிகாந்த். இதெல்லாம் 92 to 95 தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு. சன் நியூஸ் எடிட்டர் ராஜா அவர்கள் ஒரு புத்தகத்தில் ரஜினிகாந்த் அந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசின போது அது குறித்து நீங்கள் ஒரு பேட்டி கொடுக்கணுங்கிறப்ப எவ்வளவு நிதானமாக, வெறுமனே ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக இல்லை ஒரு கட்சிக்கு எதிராக மட்டும் தான் காமிச்சிக்கணுமா, அப்படி பேசணுமா, எவ்வளோ நிதானம், ஒரு பொறுமையாக யோசித்து என்ன பேசலாம் அப்படிங்கிறப்ப தனிப்பட்ட தன்னுடைய பாதிப்பை மட்டும் வச்சு பேசணுமா, இந்த ஜெயலலிதா கவர்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பற்றி பேசணுமாங்கிறது அவ்வளோ யோசிச்சிருக்காரு. சன் நியூஸ் எடிட்டர் ராஜா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கப்புறம் ரொம்ப டிஸ்கஷனுக்கு அப்புறம் சரி போடுங்க, மைக் ஆன் பண்ணுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. அந்த ஒரு டைலாக் தான் 96 தேர்தல் பிரச்சாரம். சைக்கிள் எடுத்துக்கிட்டு ரஜினி ரசிகர்கள்லாம் ஊர் ஊராக சுற்றுனாங்க. இப்போ இந்த கேஎஸ் அழகிரிலாம் சைக்கிளோட ரஜினி பாட்டு பாட்டிலாம் இப்போ மூப்பனார் ஆதரவாளர்களாக அவங்களாம் பேசியிருக்கிறாங்க. அருணாச்சலம், மூப்பனார், பெரிய பெரிய ஆட்கள், பாசனுடைய எல்லாமே அப்போ அண்ணாமலை பாட்டை போட்டுக்கிட்டு இந்த ரெக்கை கட்டி பறக்குதடி சைக்கிள் போட்டு சுற்றுனாங்க. 96 தேர்தல் களத்தை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், ரஜினிகாந்த் யாருன்னு தெரியும்.